வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது, இப்போது தக்காளி சீசன் நல்லாவே இருக்குது. அதனால் மிளகாய் தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சா கூட ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். மேலும் இது சாதத்துக்கு, அதே போல் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இதில் ஒரு 2 முட்டையை அவிச்சு போட்டு நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். இது மேலும் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்காமல் நம்ம செய்ய போகிறோம். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ சீசனில் நமக்கு தக்காளி கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது. அதனால் நிறையா வீட்டில் தக்காளி ஊறுகாயெல்லாம் செய்து வைப்போம். இதில் நம்ம இது போல் ஒரு தொக்கு வகையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் கூடுதலாக வேணும்னா கூட கூடுதலாக செய்து வைக்கலாம். 4 தக்காளி எடுத்து அலசிட்டு நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது போல் பின்னாடி ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி சும்மா ஒரு கீரல் போட்டுடுங்க கத்தியில். தோல் எடுக்க வசதியாக இருக்கும். அதே போல் 5லேருந்து 6 வரமிளகாய் அலசி எடுத்துருங்க. நான் 5 காஷ்மீரி மிளகாயும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நமக்கு திக்னஸும் கூடுதலாக இருக்கும் தொக்குக்கு. அதே மாதிரி நிறமும் நல்ல சிகப்பு நிறமாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு வானிலையில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதாவது கொதி வந்த உடனே அதுக்கு மேலே கொதிக்க வேணாங்க, ஸ்டவ் அணைச்சிடலாம். இது போல் நல்லா ரோலிங் பாயில் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் அணைச்சி மூடி போட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஸோ இது ஆறின பிறகு நம்ம இந்த தக்காளி நம்ம கோடு போட்டிருக்கிறதுனால அந்த தோல் எடுக்க ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், அந்த மேல் தோல் மட்டுமே தனியாக கலண்டு வரும் நமக்கு. இது போல் நம்ம தக்காளியோட தோலெல்லாம் ஈஸியாக நம்ம கலட்டி எடுத்துடலாம். அதே போல் தோலை உரிச்சிட்டாலுமே இந்த தக்காளியை நறுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். சில தக்காளி வெளியில் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே ஏதாவது ஒரு கருப்பு நிறமாகவோ இல்லை ஒரு பூச்சி அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முழுசாக நாம் அவிச்சாலும் நறுக்கிட்டு எப்போவுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பயன்படுத்துங்க. இது போல் தக்காளியெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சாச்சு. மிளகாயும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. முதல்ல பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதனால் அவிச்ச மிளகாயில் ஒரு 2 எடுத்து வச்சுட்டு முதல்ல அரைச்சி பாருங்கள். இப்போ தக்காளி, வரமிளகாய், காஷ்மீரி மிளகாய் எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு புளியங்கொட்டை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துடுறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி அந்த தக்காளி பல்ப்பு பார்க்குறோம், எவ்வளோ நல்ல ஒரு நிறம் இருக்குது பாருங்கள். இது காஷ்மீரி மிளகாய் சேர்க்கறதுனால நமக்கு இந்த அளவுக்கு நிறம் கிடைக்கிது. இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிவிட்டு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது இந்த தொக்கு வகைகள்லாம் எப்போவுமே ஒரு சுவையாக இருக்கும். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க பூண்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைனா பூண்டு சேர்த்து செய்யும் போது நமக்கு நல்லா இருக்கும் அது சாப்பிடும் போது. பூண்டும் நல்லா வதங்கிடும். அதனுடைய அந்த ஈரப்பதம் இல்லாமல் ஓரளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடட்டும். அதன் பிறகு நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதை நம்ம சேர்த்துடலாம். இது வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. ஓரளவுக்கு ஒரு 80% வெங்காயத்தை வதக்கிடணும். நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு கூட நீங்கள் தக்காளி பல்ப்பை சேர்க்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. வெங்காயம் சீக்கிரமாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். நான் ஒரு 80% வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பல்ப்பு இது கூட சேர்த்துடலாம். காரம், உப்பு, அதோடைய புளிப்பு தன்மை எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம சுருள அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். அவ்வளோதாங்க. இது போல் தக்காளி தொக்கு இப்போ சீசனில் நமக்கு தக்காளி கிடைக்கிது. நிறைய வெரைட்டிஸ் நம்ம செய்கிறோம் தக்காளியில். இது போல் தொக்கு செய்து வச்சா இது ரொம்ப நாள்லாம் வச்சு பயன்படுத்த முடியாது. ஓரளவுக்கு ஒரு வாரம் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சு பயன்படுத்தலாம். வேலைக்கு போகிறவங்க இது போல் ஒரு நாள் செய்து வச்சிங்கன்னா ஒரு நாள் இதில் சாதம் கிளறலாம். இல்லை ஒரு முட்டையை அவிச்சு போட்டு ஒரு முட்டை தொக்கு மாதிரி சைட் டிஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு எதுக்குனாலுமே இது ஒரு சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தலாம். அதனால் தக்காளி சீப்பாக கிடைக்கிற டைம் இது போல் ஒரு தொக்கு வகையும் நாம் செய்து வச்சோன்னா நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். செய்து பாருங்கள், கண்டிப்பாக இது ரொம்ப சுவையாகவே இருக்கும். எண்ணெய் கூடுதலாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசியாக கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் கிளறி எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சாதத்து கூட சுட சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசைக்கு ரொம்பவே சுவையாகவே இருக்குங்க.
இந்த மிளகாய் தக்காளி தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.